பல நேரத்தில் கர்த்தர் சில விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது நம்மளால முடியாது, வாய்ப்பு இல்ல, நடக்காது, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு பெரியது, தரிசனம் பெரியது. அந்த தரிசனத்தில் போகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போனா போங்க, அவ்வளவுதான். ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. வேலையை விட்டுட்டு வாணும் போது வந்தாச்சு, வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அவர் நம்ம அழைத்த அழைப்பு ஒன்று இருக்கு. அதனுடைய எண்ட்ல நமக்கு சொல்ல மாட்டார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றார். ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆண்டவர் சொல்றார், அவ்வளவுதான். நடுவுல எனக்கும் சோவாருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன பண்ணோம், ஊழியத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம், பினான்சியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் உலக பிரகாரமான பிரச்சனைகளும் இருந்தது. சரி, இதை விட்டுருவோம், விட்டுட்டு திருப்பி வேற ஒரு வேலைக்கு போவோம், இல்ல திருப்பி நம்ம அங்கேயே போயிடுவோம், இப்படி நிறைய யோசனை. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அழைத்தது நான், முடிவு பரியந்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அதுவும் ஆவியானவருடைய தயவு, கிருபையே. இப்ப இந்த லோத்து கிட்ட சொல்றாங்கல்ல, உன்மேல் வைத்த தயவு அப்படிம்பாங்க, உமது கண்களில் உமக்கு அடியனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த மாதிரி கிருபை கிடைச்சிச்சு எனக்கு. இதை விட்டு ஓடி போகாம, இதை விட்டு பின்வாங்கி போகாம, சூழ்நிலைகள்ல அப்படியே கொஞ்சம் தடுமாற்றம் அடையாம, இதானா அதானான்னு யோசிக்கிற நிலைமை வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து உன்னை மலைக்கு கொண்டு போறதுக்கு நான் தான் காரணம், உன்னை கூட்டிட்டு போவேன், நடுவுல எந்த சோவாருக்கும் போகாத அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நான் அதை தான் உங்களுக்கும் ஆலோசனையா சொல்றேன். தயவு செய்து ஆண்டவர் போக சொல்ற இடத்துக்கு போங்க. அது மலையா இருக்கட்டுமா, ஏறுங்க. இல்லைங்க அது மலை ஏற முடியாது, ஆண்டவர் சொல்ற ஏறலாம், நீ நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. உன்னை ஏற பண்ணுகிற கர்த்தர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டம்.